அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தஞ்சாவூர் சைடு செய்கிற அசோகா அல்வா அதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன். செய்யலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்து பேனில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து எடுத்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு எந்த கப்பில் பாசிப்பருப்பு நம்ம அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆற விட்டு குக்கர் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பருப்பு நல்லா வெந்திருக்கு. தண்ணி ஒரு ட்ராப்பும் கூட இல்லை. தண்ணிக்கும் பருப்புக்கும் அளவாக நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வெந்து அடியும் பிடிக்காமல் இருக்குது. மாஷால்லா. இதை ஆற விட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்தது ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பவுலில் அதே கப்பில் அரை கப்பு நெய் எடுத்துக்க போகிறேன். தஞ்சாவூர் அசோகா அல்வா செய்கிறதுக்கு குக்கிங் பாட் எடுத்து அதில் நான் எடுத்து வச்சுருந்த நெய்யில் பாதி விட்டுருக்குறேன், பாதி அப்புறம் விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு 10-15 முந்திரி பருப்பு உடச்சி போட்டிருக்கிறேன். அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே நெய்யில் 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பு வேக வச்சு அரைச்சோம் இல்லையா, அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விடும்போது 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை கூடையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கெட்டியாக இருந்தது இப்போ லூஸ் ஆகிட்டு வருது இல்லையா, சர்க்கரை போட்டதுனால 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய், நம்ம ஊற்றினது மீதி பாதி இருக்குது, அதையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்த முந்திரியும் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நெய் உங்களுக்கு மேலே நிற்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் பொடியும் முந்திரி வறுத்ததையும் போட்டிருக்குறோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஃபுட் கலரில் நான் சேர்த்துல, நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதுவும் கூட கலர் நம்மளுக்கு லைட் எல்லோ கலர் கேசரி கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இயற்கையான ஒரு கலர் தான் நானும் விருப்பப்படுறேன். என்னுடைய வீடியோ பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.